வணக்கம். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் குருமா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை. இது நல்லா வதங்கி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, ஒரு வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துருவோம். பீட்ரூட்டை மீடியம் சைஸில் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் உப்பு, மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துருவோம். வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுறலாம். இப்போ காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டும். தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். தேங்காயோட கசகசா சேர்த்து அரைச்சிருக்கேன். நைஸாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துருவோம். நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த பீட்ரூட் குருமா கொதிக்கிட்டும். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடவும் சாப்பிடலாம். பசங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்துக்கள் நிறைந்த பீட்ரூட் குருமா சூப்பராக இருக்கும்.